ஸோ பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணி இந்த முறை வந்து பீகார் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. அந்த நிலைமை வரும்போது அது வந்து தமிழ்நாட்டிலையும் பிரதிபலிக்கும், அதை நீங்க மறந்துட வேண்டாம். ஆனா பீகார்ல அதுக்கான அஸ்திரமா என்ன எடுக்கிறாங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அது ஏற்கனவே அதாவது சில ஸ்டேட் அமைச்சரே என்ன சொல்றாரு, சில மாநிலங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கு, ஆனா ஒரு மாநிலம் எடுத்தது சிறப்பா இருக்கு. எதுனா அது பீகார். அது சிறப்பா இருக்கு. அவங்க போன வருஷம் முந்தின வருஷமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில மாநிலங்கள் எடுத்தது சிறப்பா இல்ல. அது எதுனா தெலுங்கானா, காங்கிரஸ் ஆள்ற மாநிலம். எல்லா மாநிலங்களும் சர்வே எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லல அவர் பொதுப்படியா. அதுலயுமே அவர் பிரிக்கிறார். அது எப்படி 2 சிறப்பை கண்டாருன்னு எனக்கு உண்மையிலே புரியல. அப்போ எல்லாத்தையும் வட இந்திய அரசியல் மாதிரியே டீல் பண்ணி அப்படியே ஒரு மதம், மத ரீதியான ஒற்றுமை, மத ஓட்டு இப்படி மாத்தும் போது இதே காலகட்டத்தில் மேற்கு வங்காளத்திலும் தேர்தல் வருது, இதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையும் தேர்தல் வருது. அப்போ எப்படி வந்து இது ஆல் இந்தியாவுக்கு சேர்த்த ஒரு வியூகமாக அமையும்?